ஹalleluya. ஸோ இந்த நாள் உங்களோட டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இன்னும் சில மணித்துளிகளில் நம்ம கரத்தில் வரப்போகுது. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷம்? இந்த ஒரு வருஷம் கர்த்தர் என்ன அற்புதமாக நடத்தியிருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை உங்களுக்கு நடக்கலைன்னா சபைக்கு வாங்க. கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தை எழுதி 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 வச்சு படிங்க. படிச்சுட்டு வார்த்தைக்கிட்ட கேளுங்க. என்ன நடக்கலைன்னு கேளு, அது உனக்கு சொல்லும். ஹல்லேலூயா. ஆமாம், வார்த்தையை நினைப்பூட்டுங்கள். வேதத்தில் ஆண்டவரே சொல்லியிருக்காரு. என்னது? அவர் தானே வார்த்தை, அவரே சொல்றாரு எனக்கு நினைப்பூட்டுன்றார். எப்படி நினைப்பூட்டுன்றார்? ஒரு நல்ல அசிஸ்டண்ட் என்ன செய்வாங்க? ஒரு ஓனருக்கு அசிஸ்டண்ட், பிஏ, பர்சனல் அசிஸ்டண்ட் என்ன செய்வாங்க? நினைப்பூட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி தானே? அப்படி தானே? ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் உனக்கு தலைவன். உனக்கு வேண்டிய காரியங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீ என்னை நினைப்பூட்டுன்றார். அந்த நினைப்பூட்டுறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர் மேலே மரியாதை வைத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனத்தை நினைப்பூட்டுங்க. அதனால வசனத்தை டெய்லி என்ன செய்யணும்? உள்ள வாங்கணும். ஹல்லேலூயா. நான் எழுதி தாரேன் வார்த்தையை. தினமும் வந்து ஆலயத்தில் வாங்குறவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நான் எழுதி தாரேன். நான் இந்த யூஎஸில் இருக்குல்ல, அமெரிக்கா தேசத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா, பால் குடித்தவனுக்கும் பால் குடிக்காதவனுக்கும் 100 நாள் டெஸ்ட்டு. எப்படி? பால் குடித்தவனுக்கும் குடிக்காதவனுக்கும், கவர் பால் குடித்தவனுக்கும் நல்ல பால் குடித்தவனுக்கும் டெஸ்ட், இப்படியெல்லாம் போடுவாங்க. நிறைய டெஸ்ட்டு அப்படியெல்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசத்தை, தேவனை நம்பி தொழில் செய்கிறவனுக்கும் தேவனை நம்பாம செய்கிற தொழில் செய்கிறவனுக்கு என்ன வருமானம் வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நான் என் சபையில் அப்படி பண்ணலான் இருக்கேன். எப்படி? எல்லா நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு வளர்வனுடைய வாழ்க்கை ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அவன் பிரகாரங்களிலும் எப்படி இருக்கிறது, ஒரு ரிசர்ச், ஒரு டீமை ரெடி பண்ணலான் இருக்கேன். அல்லேலூயா. அந்த டீம் வந்து நிற்கணும். அடுத்து அவங்க ப்ரேயருக்கு வரும்போது, எஸ் திஸ் இஸ் த பர்சன், திஸ் இஸ் எல்லாத்தையும் கரக்கடா சொல்லலாம். அவட நல்லா இருக்கும்ல. நான் இங்கே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு ஒரு நாளைக்கு போனீங்கன்னா இதை பட்டியலிடப்படும். என்ன தெரியுமா? இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு நான் வச்சிருந்தேன், நீ இதுதான் பெற்றிருக்கிற அப்படின்னு தான் பரலோகம் சொல்லும். ஹல்லேலூயா. அதனால சபையே, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் விசேஷமானதை நம்ம சபைக்கு தரார். அதை வாங்குறவங்கள்ட்ட அந்த விசேஷத்தை பார்க்கவும் செய்கிறேன் நான். ஹல்லேலூயா. மிஸ் பண்ணாதீங்க. சில டைமில் சில விஷயம். அன்னைக்கு காலையில் வந்தீங்கல்ல, காலையில் என்னது, நான் அப்படியே எழுதிட்டுலாம் வர மாட்டேன். இன்னைக்கு காலையில் விசேஷமான ஆவியை ஊற்றுனார் இல்லையா? துவக்கத்துலேருந்தே ஊற்றினாரா இல்லையா? எப்படி அவர் கடையை பூட்டுறதுக்கு லேட் ஆகும், நம்ம லாஸ்ட்டில் போகலாம். அப்போ கடையை நேரமாக பூட்டிடுவார். ஹல்லேலூயா. நல்ல ஐட்டம் பக்கத்தில் சொல்லுங்கள். நல்ல ஐட்டம் டேஸ்டாக இருந்தால் வேகமாக தீரும். அதனால் பக்கத்தில் இருக்கிறவ என்ன நீங்கள் நம்பாதீங்க. நான் நேரத்தை வந்து நேரமாக சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருப்பேன். உனக்கு தெரியாது, நான் வெளியே போகும்போது போன வாரம் பாஸ்டர் ஒன்று காமிச்சு தந்தார், பார்த்தீங்களா? அது என்னதுடா?
சீல் சீல் மாதிரி கொளுத்த கன்றுகளா முழுக்கு நாங்கள் சாடும்போது பார்ப்பிய. அப்போ உன கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? அழுத்து செல்லுங்க. இப்போ அழுத்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அப்போ என்ன தோணும் தெரியுமா உங்களுக்கு? என்ன பார்த்தா உங்களுக்கு பொறாம வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எல்லாரும் வாகனங்களை கேளுங்க. என்னது அது எப்படி ஆண்டவரே? பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் இருக்கேன், எப்படி வாகனம்? இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு லிஸ்ட் கிடையாது. அவர்கிட்ட உனக்கு தரக்கு இருக்குதான்றதான் மேட்ரு. அவர்கிட்ட இருக்குதா உங்களுக்கு தர்றதுக்கு? இருக்குதா? இருக்குதா? பிரியங்கா இருக்குதா? இருக்குதுல்ல? அப்போ நீ என்ன செய்யணும்? கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யணும்? வாகனங்களோடு வரணும். கூட ஒரு ஆராதனைக்கு ஒரு ஆளாச்சும் கூட்டி போகணும். எப்பவும் நீங்களே தின்னு 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 கொளுத்து அதுலேயே கிடந்து முட்டி கிடந்து எப்போ போனா போவும் இல்லை. ஸோ கர்த்தர் நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கும் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் டிசம்பர் மாத வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கீங்க? டிசம்பர் உங்களுக்கு வேணுமா? எப்படி வேணும்? ஆண்டவர் தந்து வேணுமா இல்லை நீங்களா எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார். நல்லா அடிச்சு வாங்கிக்கோ. கரங்களை நல்லா தட்டி. ஒருவேளை இந்நாள் வரைக்கும் அற்புதம் எப்படி செஞ்சாருன்னு ஓரளவுக்கு நான் உணர்ந்தேன். ஆனா எனக்குள்ள அற்புதம் பண்ண மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு நாளை, வேற மாதிரி ஒரு மாதத்தை இந்த மாதத்துல உனக்கு செய்வார். இந்த மாதம் உனக்கு செய்கிற அற்புதம் இதுவரைக்கும் நடந்திராத அற்புதம். இந்த வருஷம் இதுவரைக்கும் நடந்திராதது, உன் வாழ்நாளில் நடக்காதது கர்த்தர் இந்த மாதம் செய்து முடிக்க போகிறார். 2026 நீ மகிமையாய் கொண்டாட போகிறாய். மகிமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பலத்த அஸ்திபாரத்தில் நிலை நின்று ஓ மகிமையை வாங்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தர் குடும்பத்தின் நடுவில் அற்புதம் செய்வார். தொழில் நடுவில் அற்புதம் செய்வார். பிரயாசங்களில் அற்புதம் செய்வார். நீ வேலை பார்க்கிறவங்க மத்தியில உன்னை மேன்மையா வச்சு உனக்கு அற்புதத்தை காட்டுவாரு. ஹல்லேலூயா. ஆம்பிரஷாட்டலா 1000 ரூபாய் வழங்குகிற இடத்துல 2000 ரூபாய் வழங்கப்படும். கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா. அதுவரை மும்பரை பார்த்தா கடுப்பா இருக்கும். அப்போ மும்பர் ஒரு ஆளுக்கு பேச்சு அடிமட்டத்தில் இருக்கிற தலைவனை வரைக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி ஆயிரும். உண்டா இல்லையா? இல்லையா? மும்பரை அப்படித்தானே. மும்பரை நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு உங்கள் நடுவில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரயாணத்தில், உன்னுடைய எதிர்பார்ப்பில், நீ எடுத்த முயற்சியில் பாதியில் நிற்கிறேன்னா
கர்த்தர் சொல்றாரு, இதுதான் அற்புதத்தின் நேரம். திகைச்சு போய் நிற்கிறியா? என்ன பதில் கிடைக்கலன்னு உனக்கு தெரியுது, பதிலே இல்லாமல் நிற்கிறியா? ஒரு நம்பிக்கையோடு வந்தேன், ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்குது சூழல் அப்படின்னு நினைக்கிறியா? இனிதான் அற்புதத்தின் நேரம். This is a time to get miracle. Hallelujah. Hallelujah. ஒரு சில வசனத்தை நான் இந்த வசனத்துக்கு அடிப்படையாக சில காரியங்களை வேதத்திலேருந்து உங்களோடு பேசலான் இருக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 86:8-10 வரை. சங்கீதம் 86:8-10 வரை. ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்வருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஆண்டவர் இந்த வித்தை காட்டுறவர் இல்லை. என்னங்க வித்தை காட்டுறது? எப்படி இந்த மேஜிக் பண்ணுறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வாயில் முட்டையை போடுவாங்க, பின்னாலோடி எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஐடின்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஐடி, ஐயோ அந்த ஐடியை சிலவங்க காட்டுவாங்க பாருங்க, பில்டப்பு. பார்த்துருக்கீங்களா? திஸ் கம்பெனி ஃப்ரம் அப்படின்னு அப்படி ஒரு பெருமை, இந்த எம்பளத்தை எல்லாம் பார்த்த ஒரு மரியாதை. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு நான் ஒன்று அடித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய டேகு போட்டு, இல்லையா? சர்ச்சு வாலண்டியர்ஸ், சர்ச்சில் ஊழியம் பண்ணுன்றவங்களுக்கு தனியாக ஒரு டேகெல்லாம் அடித்து ஒரு கம்பீரம், அது ஒரு மரியாதை. பார்த்துருக்கீங்களா? ஆனால் பைபிள் தூக்குங்க ஒரு மரியாதை குறவு. ஆனால் அதுக்குள்ளேருந்து விசேஷத்தை எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும், இல்லையா? வேதத்தை கையில் எடுங்க, கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, தேவர்களுக்குள் உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமே இல்லை. அவருடைய கிரியைக்கு தேவர்களுக்குள்ள அப்படின்னா நான் ஆரம்பத்தில் இந்த ஆராதனையில் சொன்னேன், உங்கள் கண்களுக்கு பார்க்க நிறைய ஞானிகள் தெரிவார்கள், நிறைய தாளந்துள்ளவர்கள் தெரிவார்கள். அவர்கள் எல்லாம் தேவர்கள் தான். எல்லாரும் நம்ம எல்லாருமே தேவ பிள்ளைகள், தேவர்கள். ஆனால் ஒரு மனுஷன் செய்வதை போல் அல்ல தேவன் செய்வது. அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பே கிடையாது. அது அவர் செய்கிற மாதிரி நிகரா, அவருக்கு நிகரா செய்யறது எந்த மனுஷனாலையும் கூடாது. ஆனா எந்த மனுஷனால கூடும் அப்படின்னா, அவரை நம்பி அவருக்காக காத்திருக்கிற மனுஷன் மேல அவருடைய கிரியைகள் செயல்படும். நிகரற்ற மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும், இல்லையா? அப்ப தேவனால் கூடுறது யார் மூலமா வெளிப்பட போகுது? மனுஷன் மூலம் தான் வெளிப்பட போகுது. ஆனா தேவன் வெளிப்படுத்தும் போது அவன் ஒரு மனுஷனா தெரிய மாட்டான், அவன் விசேஷமானவனாய் இந்த பூமியிலே தோன்றுவான். ஹல்லேலூயா. ஸோ அதான் அந்த வசனம் சொல்லுது, அவருடைய செயல்களுக்கு நிகரே இல்லை, அவருடைய கிரியைக்கு ஒப்புமே இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து, உலக நாடுகள் எல்லாம் வந்து உமக்கு முன்பதாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தாங்க தேவன். யார் தேவன்? நம்ம அப்பா தான் தேவன். அவருக்கு நிகர ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 77:14 வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன், பாருங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவருடைய புத்திரராகி உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினால் மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகள் தெறிப்புண்டு பாய்ந்தது.
பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றின் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை உருவாக்குறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், ஒரு சின்ன குட்டி எறும்பு. எப்படி? குட்டி எறும்பு ஒரு பெரிய குப்பி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அந்த எறும்பு போட்டால் அந்த எறும்பு என்ன செய்யும்? வருமா? அது நல்லா வரும் இல்லையா? கொஞ்சம் குறைச்சு. நல்ல அறிவு. எப்படி? பயங்கர அறிவு. பாத்தியல அறிவை குறைச்சி வச்சா டக்குன்னு ஏறி வருமா? ஓஹோ, சரி, அப்போ உங்களையே பிடிச்சி போட வேண்டியது. கவனிங்க, நம்ம ஆளுங்க நல்ல அறிவு. இப்போ பாருங்க, ஒரு 100 அடி ஆழம். எப்படி? 100 அடி ஆழத்தில் உங்களை பிடிச்சு போடுறோம். எப்படி? நூறு அடி ஆழங்க. கேளுங்க, கவனிக்கிறீங்களா? புரியுறது தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஜோக்கை நான் உருவாக்கிட்டு வரல. ஒரு 100 அடி ஆழம். ஒரு ஆள் போடுற மாதிரி தான் ஓட்டை போர்னு வச்சுக்கோங்க. உள்ள போய் சொருகிட்டீங்க. எதில்? ஒரு 345வது அடியில் மாட்டிட்டீங்க. எப்படி? கீழே இன்னும் ஒரு 2000 அடி இருக்கு. ஹலோ, 4 நாள் ஆகும் ஹலோ கேட்கறதுக்கு. கீழே எப்படி ஆகும்? ஹலோ ஹலோ. அப்போ என்னமா இருக்கும் உங்க நிலைமை? எப்படி இருக்கும்? நீங்களே ஒன்று லைட்டாக உங்களை நீங்களே சுய பிரசனை பண்ணீங்க. எப்படி இருக்கும்? ஏங்கி எறும்பு அசால்ட்டா சொன்ன ஏறி வரும். இப்போ உனக்கு ஏறி வர முடியுதா? உயிர் போச்சு. அதுல தப்புனவன் என்ன செய்வான்? உயிர் பொய் வந்தது. கேட்டியாளா? போச்சுன்னு தான் நினைச்சேன். எப்படி? போச்சுன்னு தான் நினைச்சேன். கடவுளே, உயிர் வந்துச்சப்பா, அப்படித்தானே சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவருக்கு அது. இப்ப பாருங்களேன், இப்போ 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 கவனிங்க. இந்த 2000 அடி ஆழத்துல 350 அடி ஆழத்துல நீ தொங்கி இருக்கிற. கீழே இன்னும் 1700 அடிக்கிட்டு இருக்குது இல்லையா? கீழே போனா பிரச்சனை, மேலே எழும்பவும் முடியாது. அப்படி இருக்கிற. ஆனா ஆண்டவர் இன்னொரு உன பக்கத்துல எப்படி இருக்கிறார்? எப்படி? ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஓட்டையில அப்படி நிற்கிறார். ஹாய், எப்படி இருக்காரு ஆண்டவர்? அதே மாதிரி ஒரு குழாய் மாதிரி ஒன்று பக்கத்தில் இருக்குது. எப்படி? ஒரு பக்கத்தில் ஒரு குழாய் இருக்குங்க. இப்போ அறிவு செயல்படலையோ? எறும்புல நல்ல வேலை செஞ்சது. பக்கத்தில் ஒரு குழாயில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து, ஆய், உனக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி? இவரை பார்த்துட்டு இல்லையே. எப்படி? இவரை பார்த்துட்டு இல்லையே. அவர் ஒன்றும் சொல்ல, நான் தான்டா ஜீசஸ். எப்படி சொல்றாரு? நான் தான் ஜீசஸ். இதெல்லாம் எனக்கு தான். நான் உன்னை இப்போ 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 தூக்கி எடுத்துட்டு வந்துடலாம். வந்துட்டு நான் உன்னை மேலே கொண்டு விடட்டா அப்படின்னு கேட்டால் நீ என்ன செய்வ? வக்கனையா சொல்லுவேன். ஏதாவது தல்லாம் சொல்லுவியா இல்லையா? சொல்லுவியா இல்லையா? நல்ல மண்டல இறங்குதா? நல்லா இறங்கணும். இப்போ ஆண்டவர் இருக்கிற அந்த குழாயில, அந்த கண்ணாடி மாதிரி குழாயில
நீ இருக்கிற அதிகாரியா? எப்படி நீ அதிகாரியா இருக்கிற? ஒருத்தன் குழாயில் விழுந்து கிடக்கிறான் பக்கத்துல, எப்படி பக்கத்துல விழுந்து கிடக்கிறான். ஆனா நீ அழகா இன்னொரு குழாயில இருக்கிற. நீ அவனை நினைச்சா எப்படி என்ன செய்யலாம்? கையை பிடிச்சு தூக்கலாம். அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு லேசான காரியமா இருக்கும். ஆனா அந்த குழாயில மாற்றுவனுக்கு எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். முடிஞ்சதுன்னு நினைப்பான். அப்படித்தானே? அப்படித்தானே? இங்க வசனத்தை இப்ப கவனிங்க. இதை மறந்துடாதீங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாருக்குள்ள வல்லமைய? நமக்குள்ள விளங்க பண்ணினாராம். யாக்கோபு யோசேப்பு நான் காப்பாத்திட்டேன், மீட்டு கொண்டேன், அது உனக்கு சாட்சி வசனத்தில் இருக்குது இல்லையா? யாக்கோபை காப்பாத்தினாரா? எங்க காப்பாத்தினாரு? எகிப்துல போய் அவனுக்கு பையன்லாம் அங்க இருந்தா, சம்பந்தமே இல்லாத ஒரு எதிரி நாட்டுல ஒரு அகதியா போயிருந்தா அங்க அரசனா மாறுறான். அந்த தலைமுறை காப்பாத்தியாச்சு. அதை சொல்லப்பட்டிருக்கு. ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. இப்ப பாருங்களேன், ஒரு தண்ணியை பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்? கலங்குறோமா? கடலுக்குள்ள போனா கலங்குறோமா? 5 அடினா எழுப்பி வந்துடுவீங்க, 10 அடினா கொஞ்சம் கஷ்டம், 30 அடினா 5000 அடினா முடிஞ்சுதானே? ஆனா தேவன் போனா, உண்டாக்கினவர் அந்த தண்ணிக்குள்ள போனா அந்த தண்ணி என்ன செய்யுமா? பயப்படும். என்ன செய்யும்? கடல் இருக்குது, கடல் என்ன செய்யும்? அலை கொந்தளிச்சு வரும். ஆனா உண்டாக்கினவரை பார்த்தா அலை என்ன செய்யும்? அமைதியாகும். இல்ல சொல்ற அமைதியாக சொல்ற மாதிரி கேட்கும். அப்போ தேவன் உங்களை என்னை என்ன செய்ய பிளான் பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் அதிசயத்தை செய்கிறவர். யாரு? ஏன் அதிசயத்தை செய்கிறார் அவரு? அவர் அதிசயம் ஒன்றும் செய்யல, உண்டாக்கினது. கடலை உண்டாக்கினவர்கிட்ட சொல்றாரு, கடல் கீழ்ப்படியுது, கடல் பார்த்து நடுங்குது. இந்த இயற்கை மனுஷனை சேதப்படுத்துறது பார்த்திருக்கீங்களா? தண்ணி சேதப்படுத்துதா? பெருஞ்சுழியில மாற்றானுங்களா? கடல் பார்த்து தூக்கி ஒரு அடி அடிச்சு தூக்கிட்டு வரணும். மீனவன் பாருங்க, போன மாதம் ஒருத்தன் பாருங்க, 2 பேரா போயிருக்கானுங்க நம்ம ஊர்ல. ஒருத்தன் கடல் கொந்தளிச்சிச்சு, ஒருத்தன் விழுந்தா செத்து போயிட்டான். அவனை எங்க போய் தூக்கினாங்க? கேரளத்தில் போய் தூக்கியிருக்காங்க. சரியா? அவனுக்கு கடல் நல்லா தெரியும், நீச்சல் அடிக்க நல்லா தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழலை தாண்டி அதிகமாகும் போது அவனால் அதை ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா தேவன் சொல்றாரு, வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவரை பார்த்து எல்லாம் கீழ்ப்படியுமா இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, தேவன் கடலை இப்படி காட்டினாரு, கடல் நின்னுச்சு, கடல்ல ஏறி நடந்தாரு, அது ஒரு ரோடு மாதிரி இருந்தது அவருக்குன்னு நம்ம சொல்றோம். வேதத்துல படிக்கிறோம், கேட்கிற நமக்கு அது என்ன மாதிரி இருக்குது? கேட்கிற நமக்கு என்ன மாதிரி இருக்குது? அதிசயம். ஏன் நான் சொல்றேங்க, வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அவருடைய பிள்ளையா இருந்து கேட்டா அது அதிசயம் அல்ல, அது ஒரு சாதாரணம். புரியலையோ? புரியல. உலகம் சொல்லுது ரோடுல நடக்கலான்னு, ஆனா உலகம் தண்ணியில நடக்கலான்னு சொல்லுமா? அப்படியே நீ தண்ணியில நடந்தா என்ன சொல்லும் உலகம்? அதிசயம்னு சொல்லும். எப்படி சொல்லும்? அதிசயம். ஏன்னா ரோட்ல நடக்கலாம்ப்பா, தண்ணியில நடந்து வரான்பா அப்படின்னா அது அதிசயம். ஆனா ஆண்டவருக்கு ரோட்ல நடக்கிறதும் தண்ணியில நடக்கிறதும் பாதாளத்தில் நடக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா இவர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அந்த தீர்மானத்துக்கு அந்த தண்ணியோ அந்த பள்ளமோ அந்த சூழலோ அப்படியே கீழ்ப்படியும். அவ்வளவுதான். ஹலோ, கேக்குறீங்களா? நம்ம என்ன செய்வோம்? கடல்ல குளிக்கணும், டவல் எடுத்துட்டு போவோம்.
அப்படித்தானே? அப்படித்தானே? இதெல்லாம் உலக கட்டுக்கொண்டு டவல் எடுத்துட்டு போகணும். உண்மைதான், டவல் எடுத்து போகணும், ஏன்னா நனைஞ்சிரும் இல்லையா? ரெண்டாவது துணி மாட்டிக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டு தானே? ஆனால் ஆண்டவர் அப்படி எல்லாம் மாட்டிட்டு போக மாட்டார். இருக்கு சீஷர்கள் பார்த்து என்ன சொன்னார்? ஏப்பா இருக்கிற ஒரு துணியோட வா, பொட்டலம் கட்டிட்டு வராத. எத்தனை நாளோ என்னதோ. நீங்கள் ஏசப்பா கூட ஊழியம் போனால் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? சப்பாத்தி ஒரு 10 நாள் இருக்குமா, ஒரு 250 சப்பாத்தி. அப்படித்தானே? அப்படித்தானே நம்ம மைண்டு. ஏன் அப்படி சொல்லுது? உலகம் நாங்கள் அப்படித்தானே கத்து தந்திருக்கு. காலையில் பசிக்கும், மத்தியானம் பசிக்கும், நைட்டு பசிக்கும். இந்த பசிக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன உணவை கொண்டு போன. நம்ம போற பாதை வனாந்துரும், அங்க கடை கிடையாது, கிடையாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால நீ என்னது, சப்பாத்தி வச்சுக்கோ, அது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, ரொட்டி வச்சுக்கோ, சொல்லுமா இல்லையா? கர்த்தரை நம்பி நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அற்புதங்கள் ஒரு விஷயம் அல்ல, அது சாதாரணம். புரியுதா? விளங்குதா உங்களுக்கு? 2-3 பேர் தான் விளங்குச்சு, ஆனால் விளங்கவே இல்லை. விளங்குன என்ன? சத்தா அங்க போட்டு எப்படி எல்லாம் அந்த முக்காசி சத்தா போட்டு. ஆனா கிட்ட குறவளையில பிடிச்ச உடனே ஐயோ பாஸ்டர் கரெக்டான நேரத்தில் வந்து கைய வச்சியா, கோடா கோடி சோத்திரம், சோத்திரா சாத்திரா. அது இல்ல, அது இல்ல, அதுக்கு நீ அழைக்கப்படல. அவர் கடலை ஏறி மிதிச்சு நடப்பார் என்றால் நீயும் கடலை ஏறி மிதிச்சு நடப்பாய். ஒருவன் சீசனாயிருந்தால் என்னை போல இருப்பான். என் பிள்ளை என்ன மாதிரிதான் இருக்கணும். அவன் கடலை ஏறி மிதிக்கணும். அவன் பள்ளத்துல நடந்தாலும் பள்ளம் அவனை சேதப்படுத்துவதில்லை. அவன் மேட்டில் நடந்தாலும் மேடு அவனை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ஆழமா வேணும்? தூங்குனேன்னா ஆழத்துல போக முடியாது என்னால. அப்படின்னா நீ வெளியே போகணும். அந்த தூங்காம எனர்ஜெட்டிக்கா இருக்கிற அந்த ஒரு ஆளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை காட்டுவார். அதனால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சபையோட சேர்ந்த ஒரு தலைவன். எப்படி? ஆமா, இந்த யோனா இருக்கான்ல, யோனா படகுல போகும்போது என்னாச்சு? அவன் நல்ல தலைவன், அதனாலதான் அந்த தலைவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. பிரச்சனை என் மேலதான், தூக்கி வெளியே போட்டுருங்க. பிரச்சனை என்னாலதான் வெளியே போட்டிருக்க. எப்படி? அப்படி ஓப்பனா சொல்லணும். பாஸ்டர் நான் தான் பிரச்சனை அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். யார்கிட்ட? ஏன்ட்ட இல்லை, ஆண்டோட்ட சொல்லணும். பிரச்சனையா இருக்கிறேன், இங்க எல்லாருக்கும் அசுத்த ஆவியெல்லாம் நான் தான் பரப்பி விடியேன். உனக்குள்ள ஏதாவது மோசமா இருந்தது பக்கத்துல பரவிடும். அல்லேலூயா, அடுத்த வாரம் சேரு காலி. கவனிங்க, வசனம் சொல்லுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உலகத்துக்கு அற்புதம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அது அற்புதம் இல்ல, அது சாதாரண. நீங்க இங்க பாருங்களேன், தண்ணி தாகம் வந்துச்சுன்னா என்ன செய்யறீங்க? தண்ணிய குடிக்கிறீங்க. ஸ்பேஸ்ல போனா தண்ணி எப்படி குடிப்பீங்க? பார்த்துருக்கீங்களா அங்க எப்படி தண்ணி குடிப்பாங்கன்னு? பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கணும். அங்கே சாப்பாடெல்லாம் கொஞ்சம் தான் குடிக்கணும், சாப்பிடணும். சரியா? அங்கே இன்னும் அது ஒரு இன்னொரு நாடு இல்லை, இன்னொரு உலகம், இன்னொரு உலகம். அந்த உலகத்தினுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை என்ன செய்யணும்? மாற்றிக்கணும்.
மாத்தினாதான் அங்க போக முடியும், அங்க இருக்க முடியும், ஜீவன் வாழ முடியும். கரெக்டா? நான் சொல்றேன், இப்ப நீ மனுஷனா பிறந்து வந்த, இந்த உலகத்தை நீ எதிர்கொள்ளணும்னா நீ தேவனாய் மாறணும். பாருங்களேன், வசனம் சொல்லுது, 16வது வசனம் சொல்லு, 16 போடுங்க. ஜலங்கள், ஜலனா தண்ணி, தண்ணி உம்மை கண்டு தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளிச்சது. பொதுவா நீ என்ன பார்த்திருக்க, மனுஷன் எப்படி தத்தளிப்பான்? தண்ணிக்குள்ள மாட்டினா தண்ணியை தத்தளிக்கும், மனுஷன் தத்தளிப்பான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவரை பார்த்து தண்ணி தத்தளிச்சுதான். ஆழங்களை பார்த்து யாருக்கு கலக்கம் வரும்? நமக்கு வரும். ஆனா அவரை பார்த்து ஆழம் கலங்குச்சுதான். ஐயோ, என் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை நீ முங்கி இருந்தனா, ஒருவேளை நீ ஆழத்துக்குள்ள போயிருந்தனா, பயப்படாத. அந்த ஆழத்துல, அந்த ஆழத்துக்கே பயமூற்ற ஆளு நீ. ஹல்லேலூயா. ஷாப்ரகாத்னி மியாரதுட்டா. இதான் ஆண்டோடைய பிள்ளை. அடுத்த வசனம் போடுங்க, வேகமா இருங்க என் கூட. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகள் தெறிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. சுழல் காற்றுல என்ன சத்தம் வரும் பார்த்துருக்கீங்களா? காற்று சத்தம் வருதுன்னா, சுழல் காற்றுல காற்று தானே சத்தம் போடும். இங்க சொல்லுது, அவரை அந்த சுழல் காற்றுக்குள்ள அவர் போய் உட்கார்ந்திருந்தா காற்றுக்கு சத்தம் வராதான், அவருடைய முழக்க சத்தம் வருமா. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆழமான அதிகாரம் பாருங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து, சூழலை பார்த்து ஒன்ன தூக்கிரும், ஒன்ன மொத்தத்துல தூக்குற மாதிரி வர பிரச்சனைக்கு உள்ள அதுக்கு மத்தியில் இருந்துட்டு, பிரச்சனைய நீ என்னடா குமுற, நான் தான் இங்க அதிகாரின்னு சொல்லணும். அது சொல்ற மாதிரி தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. புரியுதா சபையே? இல்ல ஒரே கஷ்டமாப்பா, ஒரே கஷ்டமாப்பா, அதை சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படி சொல்றீங்களோ ஜாக்கிரதையா இருங்க. நீங்க சுழல் காற்றுக்குள்ள போய் அந்த காற்றுக்கு சத்தத்தை கேட்கிறவங்க கிடையாது, அந்த காற்றுக்கு காதுக்கு கேட்கிற மாதிரி, அந்த காற்றுக்கு காதை கொடைகிற மாதிரி வா சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் பயங்கரம். திருப்பி கொள்ளுங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம், ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். இதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கலான்னு இருக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் எப்படின்னா, தானியேல் என்கிறவன் பாருங்க, ஒரு பெரிய தேசாதிபதிக்கு கீழே இருக்கிறான். நம்ம நாட்டில் பிரதமர் இருக்கிறாரு, நம்ம மாநிலத்துக்கு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். அன்றைய நாட்களில் உலகத்தையே ஒரு ஆள் தான் மேக்சிமம் ஆண்டதா சரித்திரம். இங்கே ஒரு அரசன் இருக்கிறான், அந்த அரசனுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 120 நான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க. 120 140 120 சிற்றரசர்கள் மாதிரி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அரசர்கள். அந்த அரசர்களுக்கு எல்லாம் ஒரு அரசன். அந்த அரசனுக்கு கீழே 3 பொறுப்பாளிகள். எப்படி? 3 பொறுப்பாளிகள். அந்த 3 பொறுப்பாளிகள் தான் எல்லா தேசத்திலுள்ள கணக்குகளையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க தான் அரசன்கிட்ட கரெக்டாக மேட்டரை கொண்டு போவாங்க. அதுல இருந்தவன் தான் தானியேல். யாரு? அந்த பொறுப்புல, எல்லா அரசர்களுக்கு மேல 3 பொறுப்பு. அந்த 3 பொறுப்புல ஒரு பொறுப்பு தான் தானியேல். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தானியேல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செய்வான். தானியேல் அரசனுக்கு, அந்த மேலான அந்த பொறுப்பில் இருக்கிற அரசனுக்கு தானியேல் ரொம்ப முக்கியமான ஆளு மாத்திரமல்ல, அந்த அரசன் இவனை ஸ்பெஷலாக வச்சிருந்தான். ஏன்னா அந்த அரசன் இவனை கண்டுபிடிச்சான், இவன்கிட்ட விசேஷமான ஆவி இருக்கு.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமான ஆவி உள்ளவங்க தானா? நீங்க உட்காரும்போது, செயல்படும்போது, நீங்க தொழில் செய்யும்போது, நீங்க ஒர்க் பண்ண கம்பெனி, அந்த ஓனரு அவர் விசேஷத்த ஆவியானவரா? இல்லை நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எந்த ஆவி உள்ளவங்க அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் விசேஷமான ஆள். ஆவிகளை பகுத்தறியணும். இந்த அரசன் தேவனை தொழுற ஆளு கிடையாது. ஆனா இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான், இவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஆவி இருக்குதுன்னு. யாரு? அரசன். ஏன் இவன் யாரு? இவன் அற்புதத்தின் அற்புதம். யாருது? தானியேல் யாரு? ஒரு அற்புதத்தின் அற்புதம். ஹல்லேலூயா. அப்போ இந்த தானியேல் என்ன செய்யறான் அப்படின்னா, தானியேலுக்கு கீழே இருக்கிற அந்த 120 பேர் இருக்கானுங்கல்ல, இவனுக்கு எல்லாருக்கும் ஒரே கடுப்பு. சொல்லுங்க, கடுப்பு. என் கூட பேசினேன்னு எல்லாம் பொல்லாத ஆவி. டக்குன்னு 3 நாள் பயங்கர குளிர் பாருங்க. நானும் ஜோம் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு குளிரப்படாதுன்னு சொன்னால் இங்கே வேற மாதிரி ஆயாச்சு. இல்லையா, ஒவ்வொரு சீசனுக்கு இந்த ஓனா மாதிரி. இங்கே தானியேலை பாருங்க. தானியேல் இவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்துக்குள்ள அவன் ஒரு தீர்க்க மனுஷனா இருக்கிறான், ரொம்ப தெளிவான மனுஷனா இருக்கிறான். ராஜாவுக்கே தெரியும் தானியேல் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப கிளியரு, அவனுடைய காரியம் ரொம்ப கரெக்டுன்னு. ஆனா அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை அந்த ராஜாக்கள், அந்த 120 பேரும் என்ன பண்றானோன்னா, இவனுக்கு ஒரு தப்பும் பண்ண முடியல. ஏன்னா இவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். இவனை தாண்டி அங்க ஒரு தப்பு நடக்க முடியாது. அப்படின்னோடனே தப்பு நடக்க முடியாது, அங்க லஞ்சம் ஏதாவது இருக்கும் இல்லையா ஆட்சியில. ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே பண்ண முடியாதுன்றோன்னு என்ன பண்றாங்கன்னா, நேர கண்ணு எங்க வருது? ஏங்க, ஒரு சபையில முதல் அட்டாக் எங்க வரும்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரன் தான் வரும். ஊழியக்காரனை அட்டாக் பண்ணா ஒரு சபையை அட்டாக் பண்ண மாதிரி, ரைட்டா? ஒன்னு அட்டாக் பண்ணா உன் குடும்பத்தையே அட்டாக் பண்ண மாதிரி. ஆண்டருடைய பிள்ளை நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கனா, உன் குடும்பத்தை மொத்தத்தையும் ஒன்ன கூட தான் ரட்சித்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஒன்ன அட்டாக் பண்ண வருவான். அப்ப நீ புரிஞ்சுக்கணும், நான் ஒரு அதிசயம். இங்க தானியேல் ஒரு அதிசயம். தானியேல் இடத்துல விசேஷமான ஆவி இருந்தது. இத அந்த அரசனும் கண்டுபிடிச்சான். அரசனுக்கு தெளிவா தெரியும் இவனுக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னு. இவன் தெளிவான ஆள். இவன் 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 ரொம்ப முக்கியமான ஆள் அவனுக்கு தெரியும். ஆனா பாருங்க, கீழே இருக்கிறவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, பிசாசுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு தானியேலை எங்க அட்டாக் பண்றான் அப்படின்னா, மெயின் பாயிண்ட்ல, மெயின் சுவிட்ச்ல கை வைக்கிறான். தானியேலுடைய வழக்கம் ஆண்டவருக்கு 3 நேரத்தையும் ஒப்பு கொடுப்பான். அவன் ஒவ்வொரு நாளும் 3 அந்தி, மத்தியான, சாயங்காலம் 3 நேரம் தேவ சமூகத்தில் போய் இருந்து தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனா அந்த ஆட்சியில ஏற்கனவே ஒரு லா இருக்குது, ஒரு சட்டம். அந்த சட்டத்தை இவனு வேணும்னே எடுக்கிறானுங்க. 1 மாசத்துக்கு அரசனை கும்பிடாம, ஒருத்தன் அரசனை அல்லாமல் வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் அங்க இருக்குதுங்க. அந்த சட்டத்தை எடுக்கிறானுங்க 1 மாசத்துக்கு. அரசனை வச்சே அந்த சட்டத்தை நிலுவையில் கொண்டு வர பார்க்கறானுங்க. இப்ப அரசனை வச்சு அந்த சட்டத்தை நிலுவையில ஸ்ட்ராங் ஆக்குறானுங்க. இந்தில இருந்து 1 மாசம் அரசனை மட்டும்தான் கும்பிடணும், வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது. பாருங்க, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, சர்ச்சுக்கு மட்டும் போகாத. நீ என்ன வேணா பண்ணுக்கோ, தேவனுக்கு மட்டும் அது செய்யாத. நீ எதை வேணா செஞ்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இயேசுக்காக இதை மட்டும் செய்யாத. இப்படின்னு உனக்கு ஆஃபர் வரும். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, உன்னை நான் எங்க வேணா அனுப்புறேன், சபைக்கு மட்டும் நீ போகாத. ஏன்னா தேவனை விட்டு
உன்னை பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் நீ உடன்படாமல் இருந்தால் தைரியமா நின்னா கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பாரு. அதுக்கு இந்த தானியேல் ஒரு அடையாளம். தானியேலுக்கு கீழே இருந்தவனுவ தான் இந்த 120 அரசமாரும். இவனுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவனுக்கு தெரியதை விட தானியேலுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் சட்டம் எப்படிப்பட்டது, சட்டத்தை எப்படி மதிக்கணும்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனாலும் அரசனுக்கும் தெரியும் தானியேல் இதை கண்டிப்பா செய்வான், தானியேல் இதுல இது மாட்ட போறான். இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவன் சிங்க கபியிலே போடப்படுவான். அதுதான் அந்த சட்டத்தினுடைய தண்டனை. ஆனா பாருங்க, தானியேலு அவன் வழக்கம் போல போறான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு. வழக்கம் போல அவருடைய சமூகத்தில் அவன் 3 வேளையும் போறான். மாட்டினானா சொல்லுங்க, மாட்டினானா, மாட்டிட்டானா, முடிஞ்சிட்டா? தம்பி, நீ அலையில நடக்கிற ஆளு, அலை வந்தா அலையில மாட்ட மாட்ட, உன்கிட்டதான் அலை மாட்டோம். சூறாவளி வந்தா சூறாவளியில நீ மாட்ட மாட்ட. வழக்கம் போல சூறாவளியில மாற்ற ஆள் இல்ல நீ, சூறாவளிக்கு சூறாவளியா இருக்கிற ஆளு நீ. எவ்வளவு பெரிய சத்தத்தை எழுப்புகிற கொடிய சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்துக்கே சட்டத்தை காட்டுற ஆளுதான் நீயும் நானும். You are the miracles. People, you are all miracle. தானியேல் அங்க மிராக்கிளா இருந்தான். இந்த அரசவை எனக்கு தெரியும். அவன் ஒரு சாதா உலக மனுஷன் இல்ல, அவன் ஒரு அரசன். சட்டத்தை ஏற்றி சட்டம் புறப்படுகிற இடத்திலே இருந்தவன். அவனுக்கு உலக மனுஷனை காட்டிலும் அவனுக்கு அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரியும். ஆனா அவன் தேவனை விட்டு கொடுக்காம அவர் சமூகத்துல 3 வேளையும் கரெக்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறான். ஐயோ, புருஷன் என்ன எப்படி பண்ணிடுவாரு, டைவர்ஸ் பண்ணிடுவாரு. ஏன் புருஷா, உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன். அது எப்படி செட் ஆகியாச்சே, பண்ணிட்டு தான் எங்க போகுது, பட்டுட்டு அவருக்கு பேசாம அவருக்கு கழுத்திலேயே ஏறி இருந்து நம்மளே நோண்டிட்டு இருக்கிறது பெட்டரா, நம்ம கழுத்திலே கத்திய தூக்கி வைக்கிறது பெட்டரா? அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்படி நீ செய்யணும். என்னடா இது டைவர்ஸ் பண்ண? ஹல்லேலூயா. டேய், உனக்கு விரோதமாய், தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய அதிகாரம் வந்தாலும் நீ அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தா நீதான் அடுத்த அதிகாரம். You are the next PM. You are the next CM. You are the authority over the whole universe. Hallelujah. Hallelujah. தானியேல் அசரவே இல்லை. அவனுக்கு தேவனுக்கு இருந்த உறவை மெயின்டைன் பண்ண கரெக்டா 3 வேளையும் போனான். நீங்க போவீங்களா? 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 அவன் அரசவையில் இருந்தவன், ராஜாக்களுக்கு ராஜாவன். அவனுக்கு மேல ஒரு அதிகாரம் அவனை நசுக்கும்படி வந்தது. அவன் அசரவே இல்லை, அசரவே இல்லைங்க. வேற வழியே இல்லை. கையும் களமான தூக்கி ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டு, ராஜா கிட்ட கட்டளை பிறப்பிக்க கொண்டு விட்டாச்சு. ராஜா ஒரு டக்குன்னு சொல்லணும். ராஜா எப்படி சொல்லணும்? அதிகாரம் போடு அப்படின்னு சொல்லணும். ராஜா திணறனா ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கான் ராஜா. என்ன செய்யுதுன்னே தெரியல ராஜாக்கு. தானியேல் வேணும், தானியேல் உண்மை உள்ளவன் எல்லாம் ராஜாவுக்கு தெரியும். தானியேல் இருந்தா அவனுடைய அரசவை நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அவனும் அந்த சட்டத்தை மீற முடியாது. வேற வழியே இல்லை. ராஜா ஒப்பு கொடுத்துட்டான்.
அவனை தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க. ராஜா ராம் முழுவதும் தூங்கலையாம். யாரு? நான் சொல்லட்டுமா? நீ பிசாசை எதிர்த்தா, நீ நினைக்கிற உனக்கு விரோதமான அடக்குமுறைகளை நீ எதிர்த்தால் அந்த அடக்குமுறை என்னை எதிர்க்கும் போது நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு கவனமாக புரிஞ்சுக்கோ. அடக்குமுறையை தெளிவாக தெரிஞ்சவன், சுழல் காற்றை தெளிவாக தெரிஞ்சவன், அலையை தெளிவாக தெரிஞ்சவன். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், நீ ஏறி மிதிச்சு நடக்கிற ஆளு, நீ மூழ்கி போகிற ஆள் அல்ல. அதை நீ ஏற்கனவே கற்றுக்கொண்டாயானால் அலை இல்லடா, சுனாமியே வந்தாலும் சுனாமிக்கே சுழுக்கெடுத்துருவோம். அல்லேலூயா. சாதா அலை இல்லைங்க, அது எவ்வளவு பெரிய அலையா இருந்தாலும் அலை உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. தானியேல் பாருங்க, தானியேல பொத்துன்னு கீழே போட்டாச்சுங்க. எப்படி? சிங்க கபி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அடியில் இருக்குங்க, தூக்கி உள்ள போடுவாங்க. எப்படி? கீழே கெபி இருக்கும், உள்ள போடுவாங்க. சரியா? உள்ள தூக்கி போட்டாச்சு. நைட்டு ஃபுல்லா எப்படி? என்னது? சாயங்காலம் தூக்கி போட்டாச்சு. நைட்டு ஃபுல்லா யார் தூங்கல? ராஜா தூங்கல. ஆனா நம்ம ஆளு சூப்பரா என்ன செஞ்சிட்டாரு? எப்படி கொரட்டை போட்டு அலைக்க மேலேயே தூங்குறது. நம்ம ஆளு யாரு? பிரச்சனைக்கு மேலேயே தூங்கணும். அப்பதான் பிசாசுக்கு அள்ளிவிடும். பாருங்களேன், அவன் அப்படியே அவன் அழகா படுத்து தூங்கி இருக்கிறான். காலையில யார் எழுப்புனாங்களோ இல்லையோ, இந்த ஆளு தூங்கவே இல்லை. பாருங்க, காலையில ஓடி 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 ஓடி, தானியேலே நீ அந்தி மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா? ஃபேமிலி சபைக்கு போறியே, நீ பிழைச்சியரா அப்படின்னு கேட்கிற மாதிரி சபையை பத்தி தெரியாதவங்க கூட உன்னை பத்தி அப்படி தெரிஞ்சிருக்கணும், உன் முகவரி அப்படி இருக்கணும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றினார். அதிகாரத்தோட கேட்கலங்க, விரட்டி அடிச்சு ஓடி வரான். உன்னை ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா? என்னடா இது காலையில? யாரு? அரசனா? ஆமையா, என்னாச்சு பதறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றான். அவனை தூக்கி எழுப்புனதாண்டா தெரியும். தானியேல அதுக்குள்ள போட்டு சாகாத தானியேலுடைய தெய்வம் தான் இனி தெய்வம். எவனெல்லாம் தானியேலை தூக்கி போட காரணமாக இருந்தானோ அவன் மட்டும் இல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குலத்தை எல்லாத்தையும் தூக்கி அந்த சிங்க கெபியில போட்டான். வசனம் சொல்லுகிறது, அந்த கெபியில் என்று தூக்கி போடும்போது அந்த பாடி கீழே விழதுக்கு முன்னாடியே சிங்கம் எலும்புகளை உடைத்து தின்னுதான். எப்படி? சிங்க எலும்பெல்லாம் உடைக்காது, அவ்வளவு பசி கொடுமையில வெறியா இருந்தாதான் அதை செய்யும். அப்படி வசனத்தில் எழுதிருக்கு, எலும்புகள் உடைச்சுதான் பாருங்க, கீழேயே விடலையா. ஏங்க பசியா இருக்கிறீங்க, ஒரு பீஸு அப்படியே ஒரு மட்டனை போட்டா எப்படி இருப்பீங்க? அப்படி இருக்கும்ல. இல்ல ஒரு நல்ல நாய் பாருங்க, பசியோட இருக்க வேணாம், ஒரு நல்ல ஐட்டத்தை போட்டா எப்படி இருக்கும் அது? ஐயோ, நாள் முழுக்க யார் இருந்தா? தானியேல் இருந்தான். அவனை ஒண்ணுமே செய்யல. ஆனா அடுத்த செகண்ட், அதான் சொல்றேங்க, நீங்களும் நானும் அற்புதம். நீ போய் ஒரு அற்புதத்தை தேடி ஓடுற,
நீதான் அற்புதம். நீதான் கடல்ல நடக்கணும், நீதான் பள்ளத்தை சமமாக்கணும், மேட சமமாக்கணும், நீதான் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொத்த இது சொத்த அப்படி சொத்தன்னு சொல்லாத. எல்லா சொத்தையும் சொப்பையும் சோப்பலையும் சரி பண்ணுகிற அற்புதம் தான் நீ. எதுக்கு சபைக்கு வர? நீ எதை வாங்க வர? அவருடைய அபிஷேகத்தை வாங்குற. அவருடைய அபிஷேகம்னா அவருடைய வல்லமை, அவருடைய திறமை, அவருடைய செயல், அவருடைய எல்லா ராஜரீகத்தையும் நீ உனக்குள்ள வாங்கி வச்சுட்டு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். அதிகாரத்தை பிரகடனப்படுத்த வந்தாய். இங்க அதிகாரத்தை பிரகடனப்படுத்த ஒன்னா ஆளுகிறையே. சபைக்கு போகாத ஒன்னே படுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, சபைக்கு போகாதவன் ஒன்னா ஆளுவானா? தேவனுடைய பிள்ளை நீ தானே அரசன், நீ தானே லீடரு. உனக்கிட்ட தானே வல்லமை இருக்குது. கண்டவன்கிட்ட போய் வல்லமையை தேடுற. அவன்கிட்ட வல்லமை இருக்குன்னு நீ ஏன் பயப்படுற? அப்ப நீ அற்புதம் இல்லையா? அடா, நீங்க தான் ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ராஜ கட்டளைங்க. நான் சொல்றேன், உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறத நீங்க அடிமைப்படுத்துவீங்க. உங்களை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறத நீங்க எதிர்த்து நிக்க மாட்டீங்க. உங்களை பார்த்து ஓடும். முடியாது சாமி, முடியாது. பாருங்களேன், பாருங்க, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள், அதுக்கு முன்ன பாருங்க, பின் ராஜ்யமாகிய தரியு தேசமங்கலம் குடியிருக்கிற எல்லா ஜனங்கள் 25 ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். ஹலோ, எவன் எப்ப ஊழியக்காரன் ஆகிறான்னு தெரியாது, யார் எப்ப அரசன் ஆகிறான்னு தெரியாது. தானியேலு வெறும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷனாக தான் இருந்தான். ஆனா உண்மையா பாஸ்டரா மாறினது யாரு? அரசன். அவன் சொல்றான், பின்பு ராஜாவாகிய தரியு தேசமங்கலம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுறேன் என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பிறகு கிடாதாக. என்னது? சமாதானம், சமாதானம், இயேசுவின் நாமத்தில் சமாதானம். நான் அரசனா இருந்தா எப்படி சொல்லுவேன்? ஆடி வா வா வா, சர்ச்சுக்கு வரலையா நீ? இவனுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி விடு. அல்லேலூயா. அப்படி தானே செய்வியா நீங்க? பாவப்படுறது கரெக்டா இருப்பாரு. வெட்டுன்னா வெட்டதான். அல்லேலூயா. பாருங்களேன், அவன் சொல்றான், எழுதுறான், டேய், இன்னையிலிருந்து தானியேலுக்கு தேவனால உனக்கு சமாதானம் உண்டு. எழுதியாச்சு. எப்படி? எழுதியாச்சு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடு. ஏகமா இல்லையப்பா. என் ராஜ்யத்தின் பின்பு ராஜா, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்படணும். என்னால தீர்மானம் பண்ணப்படுகிறது. அது சில்லற மேட்ருக்கு சொல்லுங்க. செதறி போக கூடாது. பெரிய வருவாய் காத்திருக்கிறது. ஏன்னா நீ ஒரு அற்புதம். பாருங்களேன், உங்களை எதனால நிந்திக்கப்பட்டீர்களோ அதனால தான் நீங்க என்ன செய்வீங்க? உயர்த்தப்படுவீங்க. அவருடைய நாமத்தில் நிந்திக்கப்பட்டீங்கன்னா அவருடைய நாமத்தில் நீங்க அதி பயங்கரமா உயர்த்தப்படுவீங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். பாருங்க, அவன் சொல்றான், அவன் ஒரு பாஸ்டர் ஆயிட்டான். இப்போ யாரு? அரசன் பாஸ்டர் ஆயிட்டான். பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறவன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் சொல்லட்டுமா? சரியா தேவனுடைய அற்புதத்தை வாங்கினவன் பைபிளை படிக்காமலே பைபிளை எழுதுவான். இது 2 பேர் தான் புரிஞ்சு. ஒன்றும் புரியல. பைபிளா அப்படின்னா என்னன்னே தெரியாது. பாருங்க, பைபிள் அவனே எழுதுவான். நான் சொல்றேன், தேவன் அப்புறம் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது. எங்க தெரியும் அவனுக்கு?
அவன் என்ன படிச்சானா இல்லையா? ஒன்றும் படிக்கல. அவன் ஒரு மேட்டர்ல புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியவே அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். இவன் அரசன் சொல்றான், அரசனுடைய கர்த்தத்துவம் தான். கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட் அர்த்தம். இவன் சொல்றான், இவன் ஒரு கவர்மெண்ட். இவனே சொல்றான், டேய் ஏன் கவர்மெண்ட் இல்லடா, அவர் கவர்மெண்ட் நிக்கும். ஹalleluya. முடிவு பரியந்த எது நிற்கும்? அவருடைய ராஜ்யம் நிலை நிற்கும். ஹalleluya. அடுத்த வசனம் போடுங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகை தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பி. ஆவியில் இருக்கணும், ஆவியில் இருக்கணும். ஆவியில் இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியாது, டிஸ்டர்ப் ஆயிரும். ஆல் ஆர் இன் ஸ்பிரிட். ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே வராது, கண்டினியூ கூட வர மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆயிரும். பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அப்போ அவன் எங்கடா? பைபிளே இல்லாத நாள் ஒண்ணு. ரெண்டாவது, அவன் எந்த கன்வென்ஷன் போகல. தானியேலுக்கு கட்டளை கொடுத்துட்டு இருந்தவன் அவன் எழுதுறான், தானியேலை சிங்கன் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். வேற யாரும் தப்பிக்க முடியாது, நானே தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். ரட்சிக்கிறவர் நான் இல்ல, வானத்திலும் இல்ல பூமியில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர் நான் இல்ல, அவரு. இன்னும் அப்படி எழுதிட்டான். எழுதுனதை இத்தனை இப்போ நம்ம படிச்சு விட்டு உட்காந்துருக்கோம். ஆனா நம்ம எங்க பாப்புறோம்? ஏன்னா பயங்கர மோசம். எனக்கு புருஷன் கேட்டியாளா ஒரு ஜெல்வலியில் கேட்க மாட்டார். ஏலே நீ இந்த வாயால பேசுனா கேட்க மாட்டாரு, இத கேட்க வைக்கணும். புரியாதவனுக்கு புரியறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார் கர்த்தர். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க புருஷன் நான் சொல்றத உங்க புருஷன் கீழ்ப்படியிலையா? உங்களுக்கு விரோதமா நிற்கிறாரா? உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியிலையா? ரொம்ப பயங்கரமா இருக்காங்களோ? பயங்கர அதிகாரியா இருக்கிறாங்களோ? தீவிரவாதியா இருக்காங்களோ? எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒரு அதிசயம் தெரியும்ல, மறந்தீங்களா? ஓ மூலமா பெரிய அற்புதம் நடக்கும். யார் தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, யார் ஒன்ன தேவனை விட்டு தூரமாக்க எத்தனைப்படுகிறார்களோ அவர்களை கொண்டே தேவன் ரட்சிப்பு அநேகருக்கு கொடுப்பாரு. ரட்சிப்ப கைய வைக்கிற அந்த ஒருத்தனை வச்சு 1000 ரட்சிப்பை கொடுக்கிறார். அதான் அப்பனுடைய அதிசயம். ஹalleluya. ஐயோ அது ஒன்றும் கேட்காதுங்க, அது ஒன்றும் தெரியாதுங்க. புருஷனா? ஐயோ அது ஒரு பயங்கர பரிசன். நான் சொல்லட்டுமா? நீங்க யாருக்காக பாரப்பட்டீங்களோ அவங்க தான் உங்க தலையெழுத்தை மாற்ற போறாங்க. உங்க தலையெழுத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா சிலர், அவங்கள கொண்டு பலருடைய தலையெழுத்தை மாற்றுவார். அதுக்கு நீங்க தான் சாவி, நீங்க தான் சாவி. தானியேலை கொண்டு தேவன் முழு உலகத்தையும் ரட்சிச்சிட்டார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தில் பூமியில் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். எழுதிட்டோம். சைன்ட். நெக்ஸ்ட் போடு. இங்க பாருங்க, நீங்க யாரோட இருக்கிறீங்க? உங்க புருஷன் யாரு? உங்க குலம் என்ன? உங்க கோத்திரம் என்ன? எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா வசனம் சொல்லுது, தரியுவின் ராஜ்ய பார காலத்திலும் பெர்சியனாகிய குவேரஸ் இவங்கெல்லாம் இவனுக்கு ஏற்கனவே அரசனா இருந்தவங்க. யாருக்கு? இவன் அரசவையில் உள்ளவன் தானியேல். ஆனா இவனுக்கு முன்னாடி நிறைய அரசர்கள்
இருந்தாங்க. அதெல்லாம் பாருங்க. தரியுவின் ராஜ்ய பாரகாலத்திலும் பெர்சியனாகிய கேரசனுடைய ராஜ்ய பாரகாலத்திலும் தானியேலின் காரியம். நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க அபார சக்திகள். ஆனா பாருங்களேன், இந்த சக்தியை தான் நோண்டிட்டு இருக்கோம். என்னது ஆளு அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்டையில் இறங்கட்டெல்லாம் மண்டையில் இறக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு அற்புதம். நாளைக்கு கடலை பார்த்தா நீங்கள் என்ன செய்யணும்? கடலில் நடக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரச்சனையை ஏறி மிதிக்கணும். போராட்டம். கடல் என்ன போனோம்னா நாளைக்கு கன்னியாகுமரி போய் பாச சொன்ன மாதிரி நடப்போம். அப்புறம் தாழ்ந்து கிடந்துட்டு அது இல்லைங்க. பிரச்சனையை ஏறி மிதிக்கணும். உங்களை சொலத்தி அடிக்கிறது இடத்துல சத்தத்தை போடணும். சுழல் காற்றுக்கு மத்தியில் இருந்து சொல்லணும், I am the son of God. Hallelujah. ஆண்டோட பிள்ளைடா நானு. என்ன அப்படின்னு அதட்டணும். நீ போடுற சத்தம் அந்த சத்தத்தில் கேட்கும். நீ நினைப்ப ஐயோ ஐயோ கேட்கும். ஹல்லேலூயா. நீங்க எந்த வீட்டில் இருக்கிறீங்க, எந்த குலத்திலேருந்து வந்தீங்க, எந்த கோத்திரத்தில் வந்தீங்க, யார் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, எதனால தேவனோட நீ இணைய முடியாம கஷ்டமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு எது தடையா இருக்கு, அது எதுவானாலும் சிலது மனுஷர்கள் மூலமா வரலாம், சிலதுக்கு நீயே தான் பிரச்சனையா இருப்ப. உன்னை வார்த்தையை கேட்கறதுல தெளிவில்லை, தூக்கமா வருதா, அந்த தூக்கத்தின் ஆவியை அழிச்சு போடு. நீ நினைச்சா தான் தூக்கம் வரணும். நீ நினைக்காத போது உன்னை தூக்கம் வந்து ஆட்டுதுன்னா தூக்கம் ஒன்னு ஆளுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். எனக்கு கடந்த நாட்களில் 4 நாட்களாக நான் சொல்லட்டுமா, 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா என்ன நீங்க இல்லைன்னா பாருங்களேன், ஒரு வாரம் நான் வேணாலும் நான் தூங்காம இருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தான் ஆளணும். இன்னைக்கு காலையில் நான் உடல் சம்பந்தமான ஒரு காரியத்தை நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் மனசுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கிறேன். எப்படி இந்த சரீரத்துக்கு நம்ம சில ரெஸ்ட் கொடுக்கணும், அப்படி தானே? சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கல. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி வந்தது காலையில். எப்படி சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அது என்ன நியாயம்? அப்படி தானே நியாயம்? கரெக்டு தானே? அது சரீரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கல, அப்போ என்ன செய்வீங்க? என்ன நடக்கும்? நீங்களே உங்க சரீரத்தை என்ன செய்வீங்க? லே சரீரம் அப்படின்னு சரீரத்தை உங்க ஆத்துமாவை ஆள விடுவீங்க. சரீரம் என்ன செய்யும்? உங்க ஆத்துமாவை ஆளும். உங்க ஆத்துமாவை உங்க சரீரம் எப்ப ஆளுகை செய்தோ அப்பவே வியாதி வந்துடும். புரியுதா? இந்த ஆத்துமா இருக்கு இல்லைங்களா, ஆத்துமா தான் உங்க முழு வாழ்க்கையை ஆளுது. இந்த மண் இருக்குல்ல, இந்த சரீரம் நீங்க சொல்ற வரைக்கும் இது கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கும். நீ ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு கீழ்ப்படிச்ச வச்சாலும் சரி, அது என்னது இப்ப என்ன சீரத்தை வச்சு கீழ்ப்படிய வச்சாலும் சரி, எதால் கீழ்ப்படுகிறதோ அதால் கீழ்ப்படப்பட்டிருக்கும். சீரம் ஒரு வாரம் நிற்குன்னா அது ஒரு வாரம் சரீரம் கீழ்ப்படியும். பேரன் லவ்லி ஒரு 10 நாள் நிற்குன்னா 10 நாள் பேரன் லவ்லிக்கு இது கீழ்ப்படியும். ஆனா தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கீழ்ப்படுகிற நீ அவருடைய வார்த்தையை கொண்டு கீழ்ப்படுகிறவரால் கீழ்ப்படியும்படி இதை ஒப்பு கொடுத்தேன்னா இந்த சரீரம் என்னைக்கும் கீழ்ப்படிந்திருக்கும். வியாதியே நீ எனக்குள்ள வர முடியாது அப்படின்னா அது போகும். ஹல்லேலூயா. நீங்க ஒழுங்கா தூங்கலைன்னா கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு கட்டி வரும், உங்களுக்கு கல் வரும்,
உங்களுக்கு மூக்கு தள்ளும் ஆனா மூக்கு தள்ளும். இங்க பாருங்களேன், நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் எதுக்கு மேல நடந்தாரு? சுழல் காற்றுக்குள்ள என்ன செய்வாராம்? முழக்க சத்தத்தை விடுவாராம். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் அப்படி முழங்குற ஆளு. சூழலை ஜெயிக்கணும், வியாதிய ஜெயிக்கணும். எப்படி? வந்த பிறவா வர்றதுக்கு முன்னாடியே ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? வர்றதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு வரணும். அல்லேலூயா. ஆண்டவரே என் சரீரத்துக்கு பேசுங்க, ஆண்டவரே என் ஆத்மாவுக்கு பேசுங்க அப்படின்னு நீ என்ன செய்யணும்? தாகத்தோட. இல்லைங்கி இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு இலவச மருத்துவ முகாம், எனக்கு 5-6 வழிகள் எல்லாம் இருக்குதுன்னு நீ போய் இருந்தேன்னா முகாமுக்கு போன ஆளை காணல. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பழக்கம், இலவச மருத்துவ முகாம். ஏலே, நீ இலவச முகாமுக்கு வந்த எங்க? சுகத்தை இலவசமாய் கொடுக்க வந்திருக்கிறாய். சுகத்தை வாரி இறைக்க வந்திருக்கிறாய். வாரி இறைச்சு சுகத்தை கொடு. ஹல்லேலூயா. கட்டவும் கட்டவிழ்க்கவும் உன்னை அதிகாரியா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம். இன்னும் விட போறதில்ல. 6ஆம் அதிகாரம் 4 இருந்து படிக்க வேணாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. கர்த்தர்னா என்னது? அதிகாரின்னு அர்த்தம். தேவன்னா என்னது? கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட். நமக்கு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் தான். என்ன கவர்மெண்ட்? பரலோக கவர்மெண்ட். நம்மளுடைய கர்த்தராய் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. நீ உன் தேவனாய் கர்த்தரோடு உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இருக்கிற என் வார்த்தையை உன் இருதயத்தில். எது இருதயத்தில் இருக்கணும்? என்ன வார்த்தை? யாருடைய வார்த்தை? தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா தேவன் அப்படின்னா அரசன் அர்த்தம். கர்த்தர் அப்படின்னா அரசாங்கம் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அரசாங்கம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை சகலவற்றையும். இங்க பாருங்க, என் சரீரத்தை அரசாங்கம் பண்றது, என் ஆத்துமாவை அரசாங்கம் பண்றது, எனக்கு சுகத்தை. தேவன் அரசாங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம ஆத்துமா சும்மா செழிப்பா சுகமா இருக்கும். சரீரம் தேவன் ஆளுகை பண்ணா எப்படி இருக்கும்? சரீரம் சுகமா இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கு எது வேணும்? ஒரு மெடிக்கல் ஒரு 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 பாலிசி எடுத்திருக்கேன் கேட்டியாளா? ஸ்டார் ஹெல்த் வருஷம் 10,000 கட்டணும். பைசா 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் எல்லாம் செய்யலன்னு சொல்லிச்சுன்னா என்னால ஒரு கடை கடந்துன்னு வரேன். உன்னை அதை போட சொன்னது யாரு? முதல்ல நீ போட்டுக்கோ, தப்பு இல்லை. ஆனா தேவன் சொல்றதானே உனக்கு கடைசியில் வரப்போகுது. இந்த சுகந்தானடா வரப்போகுது. அதுக்கு 10,000 ரூபாய் நீ வேற எங்க எது கொடுக்குற? 10,000 ரூபாய் ஏண்டதா? வருஷம் பாலிசிக்குள்ள பைசா ஏண்டதா இருங்க. ஏத்திக்கிற சூப்பர்ல, நல்ல டீலு. அந்த பைசாயை தந்திருந்தா நான் இதுக்குள்ள சபையை எங்கேயோ கட்டி இருப்பேன். அல்லேலூயா. சூப்பர்ல. இனி இந்த லோக்கல் பாலிசி இருந்தா சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன செய்யணும்? நம்ம யாரை பிடிக்கணும்? ஏஜெண்ட பிடிச்சி. ஏன் சபையில எவனுக்கெல்லாம் எல்ஐசி இருக்குதோ லிஸ்ட கொடு. குர்ரா லிஸ்ட் குறிப்பா அந்த எல்ஐசி அது கழுத்தரப்பு, இது வேற அரப்பு. ஐயோ, செத்தா பணம் கிட்டுன்னு ஒண்ணு சொல்லும், இன்னொன்னு என்ன சொல்லும்? நீ சாவ தருவே. நம்மளும் நல்லா இருக்கே, வெரி குட் பாலிசி. அதை போட்டனால என்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை போட்டனால எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை, பார்த்துக்கிடுங்க. கர்த்தருடைய கிருபையினால் அந்தந்த நாட்கள் வரும்போது மனைவிக்கு காய்ச்சல், பிள்ளைக்கு வயிற்று வலி எல்லாம் அதில் சால்வ் ஆகுது. ஐத்தியக்கார ஏண்ட குடு. உனக்கு எதுவும் வராம நான் கேரண்டி சொல்றேன். ஆண்டவர்ல ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நானே சொல்றேன்டா,
ஆண்டவர் அங்கதான் இருக்கிற, அவர் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. நானே சொல்றேன் இல்லையா? அப்புறம் வந்த உடனே ஏதாவது அங்க எனக்கு தெரியாது அப்படி சொல்ல மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் என்ன செய்வேன்? அவர் சொன்னதுக்காக நானே நிப்பேன்றேன். பின்ன ஆண்டவர் நிக்க மாட்டாரா என்ன? அவருடைய வார்த்தை ஒன்ன சுகமாக்காத என்ன? ஆக்கு இல்ல, பாலிசி எல்லாம் கேன்சல். அல்லேலூயா. ஆமாங்க, அந்த ஒரு உறுதிமொழி எடுக்கணுங்க. வெரி ஒரு 15 years பேக் நான் என்னுடைய ஃபேமிலியில் ஒரு பெரிய பணக்கார அங்கிள் உண்டு. எப்படி? பயங்கர பணக்கார அங்கிள். அவர்கிட்ட போய் ஒரு ஆள் சொன்னார் ஃபேமிலியிலே, டேய் நீ இப்போ அவர்கிட்ட கேட்டா தருவார். நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி என்ன இவர்கிட்ட ஒரு 10-15 லட்ச ரூபா தட்டி கொஞ்சம் லட்ச ரூபா நமக்கு கமிஷனே வந்துடும். நான் அவர்கிட்ட போயிருந்து சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்லைசியா நீ எனக்கு கொடு, நான் உனக்கு திரும்ப தரேன். ஏன்னா மூஞ்சி அப்பதான் எனக்கே விளங்குச்சு. ஏழை அவர் பெரிய பிசினஸ் மேன் பாருங்க. அவர்கிட்ட நீ கொடுறா நான் உனக்கு தரேன்றார். ஏய் ஆமா இல்ல, அப்பதான் எனக்கே மண்டையில தெளிவு வந்துருச்சு. டேய் நான் சத்தா சாகுறேன், இருந்தா இருக்கிற, உனக்கு எதுக்குடா காசு? உனக்கு எதுக்குடா காசு தரும்? எல்ஐசியா சபையில கேன்சல். அல்லேலூயா, தெளிவு வந்துருச்சு. ஆனா வருவான் சித்தப்பன் வழி, பெரியப்பன் வழி, நண்பன் வழி வருவான். என்ன சொல்லு, எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. பாவம் அவனை கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கும், ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பிரயாணித்து திரும்பாமல் இருந்தால் உங்கள் மனைவியின் கதி என்ன? அத ஒரு நாசுக்கா சொல்லி இருப்பானுங்க. Hallelujah. So they are doing business. நான் இன்சூரன்ஸ் தப்பா சொல்லல, இன்சூரன்ஸ் நமக்கு நீடட், தேவைதான். ஆனா நான் சொல்றேன், உன் விசுவாசம் இன்சூரன்ஸோட கேவலமா இருக்கணுமா? இன்சூரன்ஸ் நல்லதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காம இன்சூரன்ஸ் வரல. இன்சூரன்ஸ் அதுக்கு தான் வந்தது. ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, தேவன் அறியாத நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சில பாதுகாப்பு, சில செக்யூரிட்டிஸ் தேவை இருக்குது இல்ல. விசுவாச குறைவில் இருக்கவங்களுக்கு சில விஷயங்களுக்கு ஓகே. பட் விசுவாசிக்கு என்னத்துக்கு வியாதிக்கு மருந்து? அப்ப அதை அட்வான்ஸா புக் பண்ற. அந்த வியாதி வந்தால் அவன் சொல்லுவான், இந்தந்த வியாதிகளுக்கு இன்னென்ன சலுகை. வயரை கீறினால் 50,000, பின்னாடி கீறினால் 30,000. இதெல்லாம் பார்த்து தானே கீழே கையெழுத்து போடுறடி, அப்படித்தானே? அல்லேலூயா. இன்சூரன்ஸ் காலி. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு. அல்லேலூயா. இன்சூரன்ஸ் காசு ஸ்பெஷலா காணிக்கையா தருகிறவர்களுக்கு நோய் வராது. அல்லேலூயா. அட்வான்ஸ் புக்கிங் தான். த்ரூ ஃபெய்த் ஃபேமிலி. ஹல்லேலூயா. சீரியஸ்லி டெல். பாருங்க, நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தையை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. பிள்ளைகளுக்கு எதை பத்தி பேசணும்? இன்சூரன்ஸை பத்தி பேசக்கூடாது. எதை பேசணும்? அவருடைய வார்த்தைக்குள்ள அதை கீழ்ப்படிஞ்சா உனக்கு என்னெல்லாம் இருக்குன்றத பேசு. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களில் எழுதுவாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது
நீ அடிமையா இருந்த வீடாகிய எகிப்துல நீ ஏற்கனவே தேவனை அறியாத இருந்தல்ல, அப்ப நீ அடிமைப்பட்டிருந்தல, அந்த இடத்துல இருந்து உன்னை புறப்படுற கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்புறாரு பார்த்தீங்களா? எத்தனை பேர் வீட்டு நிலைக்காலெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை எழுத போட்டிருக்கீங்க? அழுக்கா தொலைச்சு போட்டேன். இந்த பழைய பாஸ்டர் மாதிரி தான் பேசணும். வசனம் இல்லாத வீட்டில் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆமா, சில எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. நானே பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பெருசா ஃபுல்லா வசனமா இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் எழுதுங்க, நீங்களே எழுதி போடுங்க. கிறுக்குங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். டைமிங்ல அந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் எழுதி போடுங்க. ரெஸ்ட் ரூம்ல எழுதி போடுங்க. சூப்பரா எழுதி போடுங்க. ஏன்னா அங்கதான் ரொம்ப தெளிவா இருக்கிற நேரம். ஏன்னா நிறைய பேருக்கு தெளிவு புறப்படுகிற இடமே அங்கதான். தெளிவு புறப்பட்டு சிலவங்களுக்கு என்னது தெளிஞ்சங்க போகுது எல்லாம் பிரச்சனை. அதனால அங்கதான் என்ன செய்யணும்? ஆப்பும் வைப்பான் பிசாசு. அல்லேலூயா. நேற்றுக்கு நல்லா தானே போச்சு. பிசாசு பேச இன்னைக்கு கொஞ்சம் உனக்கு கஷ்டமா இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. திருப்பி கொடுங்க. மார்க் 12:29. மார்க் 12:29 வாசிங்க. எங்க? இயேசுவனுக்கு பிரயுத்தரமாய் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. நான் சொல்றேங்க, உங்களை ஆள்றதுக்கு இங்க ஒரு கர்த்தர் கிடையாது. உங்களை பணம் ஆளுதா? வியாதி ஆளுதா? வியாதி ஆளுதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வியாதி கடவுள்னு அர்த்தம். எப்படிங்க? நான் வந்திருப்பேன், ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு பலவீனம் அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனை விட, நீ ஆராதிக்கிற தேவனை விட அது பிரச்சனைன்னு அர்த்தம். அந்த வியாதி பிரச்சனைன்னு அர்த்தம். நான் அதான் சொல்லுவேன், உனக்கு முடியலை, நீ சாகிற மாதிரி ஆனா கூட எங்க வா, அபேல வந்து கிட்ட பிழைச்சு போயிடுவேன். ஹல்லேலூயா. முடியலையா? முடியலன்னா எங்க வரும்? முடி இல்லைன்னாலும் இங்க வரணும், முடி இல்லைன்னாலும் இங்க தான் வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, கற்பனைலாம் பிரதான கற்பனை என்னது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்மளுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க, அவர் தான் கர்த்தருங்க. நம்மளை விட வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவரை விட வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. எபேசியர் 4:6 எடுங்க. பாருங்க, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறது யாருங்க? அப்ப நீங்க யாரை தேடி ஓடுறீங்க? யார்கிட்ட கேட்கணும்? இங்க பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரே தேவன் தான் இருக்காருங்க. எல்லாரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் யாரு? அந்த ஒரே தேவன் தாங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவு தக்கதாய், அது யாரு? புதிய பிரமாணத்தை சொல்லுது, அந்த கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவு தக்கதாய் நம்மில் அவனவனுக்கு கிருபை பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதர் சிஸ்டர், எனக்குள்ள கடவுள் இருக்கிறார். அப்ப நான் யாரு? இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், என்னுடைய இடது பக்க நெஞ்சில் இருதயம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இருதயம் உள்ளவன்னு அர்த்தம். அப்படித்தானே? இருதய ராஜ் பெற்றிருக்கீங்களா? கேள்வி. இருதய ராஜ். கண்ணப்பன். எப்படி? கண் இருக்கிறதுனால கண்ணப்பன். மூக்கு இருக்கு அதனால மூக்கப்பன். தலை இருக்குது அதனால தலையப்பன். அப்படித்தானே? இப்போ எனக்குள்ள யார் இருக்கா? என்னை உருவாக்கினவரே இருக்கிறாருங்க. அப்ப நான் யாரு? நான் தான் அப்பன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஈவு எனக்குள்ள என்ன இருக்காருன்னா, நான் என்ன கொண்டு இந்த பூமியில தேவன் பறைசாட்ட விரும்புகிற
அந்த அடித்தளம் பறைசாற்ற விரும்புகிற அந்த அந்த ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தோட எனக்குள்ள இருக்கிறார். என்ன கொண்டு என்ன தீர்மானிக்க நினைச்சாரோ, என்ன தீர்மானிச்சாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல. கைவிட மாட்டாருங்க. நம்ம தான் அவரை கைவிடுறோம். நீங்க தான் அவரை கைவிடணும். அவர் கைவிட மாட்டாருங்க. வர்க்கீசையா இருக்கிறார். அவருக்கு ஒரு இருதயம் இருக்குது, எனக்கு ஒரு இருதயம் இருக்குது. ரெண்டு பேருடைய சிந்தனை வித்தியாசமா இருக்குதா இல்லையா? ஏன் இருக்குது? ஏன்னா அவர் ஒரு காரியத்துக்காக இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறார், நான் ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறவர் ஒருவர். ஹல்லேலூயா. ஆனா ரெண்டு பேரும் கொண்டு ஒரு தீர்மானம் இருந்ததுன்னா அந்த தீர்மானத்தை நினைத்திருக்கிறவர் அதை நினைப்பூட்டி செயலாற்றுவார். அவ்வளவுதான். அல்லாம அவரவருக்கு அவர் ஒரு கிருபை. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களை கொண்டு என்ன இந்த பூமிக்கு தேவன் திட்டமிட்டிருக்காரு அதை செஞ்சு முடிச்சிருவார். அதுக்கு எல்லா தகுதியும் தாளந்தும் பணமும் தேவைகளும் மனுஷ தயவுகளும் சகல தயவுகளும் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. நீ தானியேலுன்னா நீ தானியேல கொண்டு தேவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சது போல உன்னை கொண்டு தேவன் என்ன திட்டமிட்டிருக்கோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். அது வரைக்கும் நீ சுகத்தோட இரு, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு, நல்ல ஜாலியா இரு. உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, தீங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கவலையை உற்று, கண்ணீரை உற்று, நாளை குறித்த கவலையை உற்று. கர்த்தர் செய்ய நினைச்சதை அவர் சரியாய் செய்து முடிப்பார். ஏன்னா நீ ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. உங்களை எங்க தூக்கி போட்டாலும், என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக எழும்பி வருவேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சர்ச்சுக்கே போகல, பார்த்தீங்களா? பிசாசுக்கே சர்ச்சையை கிளப்புற டயலாக் கொடுத்துருக்கிறார் அவர். நம்ம ஆராதனையே யாருக்கு? பிசாசு. ஐயோ பிசாசு, ஐயோ பிசாசு, 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 பிசாசு. ஓ சத்துரு, சத்துரு. சர்வ வல்லவர்னு சொல்லு, சத்துருவை சொல்லாத. ஹல்லேலூயா. எனிமி இஸ் நத்திங். அவனுக்கு இங்க ரோலே கிடையாதுங்க. பிசாசுக்கு ரோலே கிடையாதுங்க. ரோல் நம்ம ரோல் தான். ரோலும் நம்ம தான், ரூலும் நம்ம தான். ஹல்லேலூயா. நம்ம தான் மேட்ரு, நம்ம தான் காரியம். காரியமும் நம்ம தான், காரணமும் நம்ம தான். காரியத்தை செய்து முடிக்கிறது நம்ம தான். அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆகையால் கடலை ஏற என்ன செய்வீங்க? நடப்பீங்க. உங்களை கடலை தாண்டி கொண்டு போய் தான் ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த கடலை நீங்க சாதாரணமா ஏறி மிதிச்சிருவீங்க. சுழல் காற்றை தாண்டி தான் இந்த காரியத்தை நடத்தணும்னா உங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சுழல் காற்று இருந்தாலும் அதை தாண்டி நீங்க நிற்பீங்க. அதை தாண்டி நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. மாற்றமே கிடையாது. உங்களுக்கு விரோதமா என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, என்ன வந்தாலும் பயப்படாதீங்க, எதுனாலும் பயப்படாதீங்க. இந்த மாதம் அசாத்தியமான காரியத்தை சாதாரணமாக செய்வீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஆள் அல்ல, நீங்கள் ஒரு அதிசயம். தானியேலிருந்து ஆவி அல்ல, சர்வ வல்லவருடைய ஆவி உங்களோடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சகலவற்றை நடப்பிப்பார். அவருக்காக காத்திருங்க. வேற எவனுக்கும் காத்திருக்க கூடாது, எவளுக்கும் காத்திருக்க கூடாது, எதற்கும் காத்திருக்க கூடாது. கத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே பறப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் பெரிய அதிசயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் உங்கள்
மத்தியில கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். நீங்க இருக்கிற பிசினஸ்ல அதிசயம் நடக்கும். நீங்க வேலை பார்க்குற அந்த வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு இருக்கிற நெருக்கம் உங்களை அதிக பெருக்கத்துக்கு கொண்டு போகிற உயர்வை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களை எதிர்க்கிறவர்கள் மத்தியில உங்களை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுவார். நீங்கள் ராஜாங்கம் செய்வீர்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் அங்க கிரியை செய்யும். காரியங்கள் வாய்க்கும். பலமான காரியங்கள் நடக்கும். விருட்சி அடைவீர்கள். மகா பெரிய சேனையாய் எழும்புவீர்கள். கர்த்தர் நாமம் மையப்படும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்.